ரீசெண்டாக நாடாளுமன்றத்தில் நிறைய எம்பிகளோட நிறைய பேச்சுக்கள் வந்து நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் இவரோட பேச்சு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் நம்மலாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாவே கண்டுக்கிறது இல்லை. ஆனால் அந்த ஒரு விஷயத்துக்காக வந்து அவர் பேசினார். யார் அவர் என்ன பேசினாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஷாஃபி பரம்பில் வந்து வடகரை சேர்ந்த எம்பி. வடகரைனா கேரளாவில் கண்ணூர் பக்கத்தில் இருக்குது. ஷாஃபி பரம்பில் வந்து வடகரை சேர்ந்த கேரளா எம்பி, காங்கிரஸ் எம்பி. சரி, அப்படி அவர் என்னதான் பேசினாரு, இல்லை யாருக்காக பேசினாருன்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் இருக்கிற இந்தியர்களுக்காக பேசினார். எப்ராட் எல்லா கண்ட்ரிலையுமே வந்து நம்மளோட இந்தியன்ஸ் தான் நிறைய இருக்காங்க. இவங்க ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏர் டிக்கெட் ஃபேர். வெளிநாட்டில் இருக்கிற இந்தியர்களுக்கு அவங்களுடைய ஊரை பார்க்கணும், இல்லைனா ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன், இல்லைனா லீவுக்கு வந்து போகணுன்னா ஏர் டிக்கெட்டோட காஸ்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களால தாங்க முடியல, அந்த அளவுக்கு ஹையாக இருக்குது. இதனாலே வந்து நிறைய பேர் வந்து இயர்லி ஒன்ஸ் வருவாங்க. அது வந்து மாற்றி வச்சு அவங்க 2 வருஷம் கழிச்சு இல்லை 3 வருஷம் கழிச்சு அந்த மாதிரி தான் வராங்க. ஷாஃபி பரம்பில் சொல்கிறாரு, இப்போ வெளியூரில் இருக்கிற இந்தியன்ஸ்லாம் வந்து அவங்க ரொம்பலாம் லாவிஷாலாம் இருக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அங்கே வந்து இருக்கிறாங்க. எஸ்பெஷலி நீங்கள் துபாய் இல்லைனா யூஏஇலாம் பார்த்தீங்கன்னா தங்கறதுக்கு ஒரு இடம் கூட கரெக்டாக இருக்காது, அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருப்பாங்க. ஒரு ரூமில் அவ்வளோ பேர் தங்குவாங்க, டார்மெட்ரி மாதிரி தான் வந்து அவங்க வந்து இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, 3 வேளை சாப்பாடு கூட அவங்க ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க, அந்த அளவுக்கு வேலை இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஆளுங்க வந்து நிறைய லேபர் கேம்பில் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்து அதுக்கப்புறமேட்டு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஊருக்கு வரும்போது அவங்க வந்து நல்லா தான் வருவாங்க. அதை பார்த்துட்டு நாம்ளும் வந்து இவர் வந்து இவ்வளோ சூப்பராக இருக்காரே, அங்கே செம்மகத்தான் வேலை பார்க்குறாருலன்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஆனால் உண்மை அது கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியும். இப்போ ரீசெண்டாக கூட பிருத்திவிராஜோட ஒரு புது படம் வந்திருக்கு, ஆடு ஜீவிதம், கோட் லைஃப்னு சொல்லிட்டு. இந்த படத்தில் பிருத்திவிராஜ் யூஏஇ போயிட்டு அங்கே ஸ்ட்ரக் ஆகுறாரு. அங்கே வந்து ஒட்டகம் மேய்க்கிறதுக்கும் ஆடு மேய்க்கிறதுக்கும் அங்கே போயிட்டு ஸ்ட்ரக் ஆகுறாரு. அவரால் திரும்பி வர முடியல. ஒரு டெசர்ட்டில் வந்து இருந்து அங்கேயே வந்து அவர் ஸ்ட்ரக் ஆகுறாரு. அவரால் திரும்பி இந்தியாவுக்கு வர முடியல, கையில் காசும் கிடையாது. இது வந்து நிஜமாலுமே ஒரு ஸ்டோரி. அந்த படம் பார்த்தாலே தெரியும் வெளியே வேலை செய்கிற இந்தியன்ஸ்லாம் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி தான் இந்த ஜென்ரேஷன்லேயும் வந்து இல்லைன்னா இப்போவும் வந்து நிறைய இந்தியன்ஸ்லாம் வந்து வெளியூரில் கஷ்டப்படுறாங்க. அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பண்ணி ஊருக்கு வரும்போது அவ்வளோ ஹெவியான ஒரு இல்லைன்னா ரொம்ப காஸ்ட்லியான ஏர் டிக்கெட் வந்து அவங்க பே பண்ணி வரதா இருக்குது. இதனாலே வந்து நிறைய பேர் வந்து வருஷம் ஊருக்கு வரது தவிர்க்கிறாங்க. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து ஜூலை 27 இன்னைக்கோட ஏர் டிக்கெட்டு கொச்சின் டு துபாய் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 19,000 காமிக்குது. அது மட்டும் இல்லை, இதில் 4 சீட்டு வந்து காலியாக இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. சரி, இதே மாதிரி 30th ஜூலை வந்து நம்ம பார்க்கலாம். ஜூலை 30th வந்து கொச்சின் டு துபாய் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 77,000 காமிக்குது. அதில் வந்து 9 டிக்கெட் வந்து இல்லைனா 9 சீட் வந்து காலியாக இருக்குது. இதை வந்து எதை பேஸ் பண்ணி வந்து முடிவு பண்ணுறாங்க இந்த ஏர் டிக்கெட் ஃபேர்லாம்? இந்த டிக்கெட் ப்ரைஸ்லாம் வந்து யார் முடிவு பண்ணுறாங்க, இல்லை எந்த பேஸுக்கு முடிவு பண்ணுறாங்க? இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் கேட்க மாட்டிங்களா? இத்தனைக்கும் நான் ஏர் இந்தியாவில் தான் நான் சொல்கிறேன், நான் மற்ற ப்ரைவேட்டை வந்து நான் பார்க்கவே இல்லை. ஏர் இந்தியாவில் நம்ம நாட்டோட ஃப்ளைட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இது வந்து கரெக்டான ஃபேர் தானா, இது வந்து கேட்குறதுக்கோ இல்லை என்ன ஏது இதில் தப்பு இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கோ யாருமே வந்து நம்ம சைடில் கிடையாதான்னு சொல்லிட்டு அவர் சூப்பராக வந்து கேட்குறாரு. சரி, இதுக்கு பதில் வந்து என்ன சொல்கிறாரு மினிஸ்டர் ஆஃப் சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் ராம்மோகன் நாயுடு, அவரோட பதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்டு வந்து நம்மக்கிட்ட ஷார்ட்டாக இருக்குது, 1600 ஃப்ளைட் நம்ம இனிமேல் வரும், புக் பண்ணியிருக்கேன். அட பாவீங்களா, இந்த பிரச்சனை வந்து இன்றைக்கி நேற்று இல்லை, வருஷக்கணக்காக இதுதான் நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் வந்து கேள்வி கேட்காம இதுக்கு என்ன சொல்யூஷன் கேட்டால் ஃப்ளைட் புக் பண்ணியிருக்கோம், நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இதுவே வந்து நம்ம லீவ் முடிஞ்சு வேலைக்கு போக வேண்டிய டைம் ஆகிடுச்சு, அங்கேருந்து கேட்குறாங்க ஏன் கிளம்பி வரலன்னு கேட்டால் இதே ரீசன் சொன்னால் அவங்க ஒத்துப்பாங்களா? முடியாதுல்ல. பார்லமெண்ட்டில் எல்லா எம்பிஸும் வந்து மக்கள் ஃபேஸ் பண்ணுற எல்லா பிரச்சனைகளுமே வந்து இந்த வாட்டி நிறைய பேசிட்டாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் பதில் வந்து ரொம்ப காமெடியாக தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி பதில்லாம் எல்லா மினிஸ்டர்ஸும் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து தெரிஞ்சு பேசுகிறாங்களா இல்லை தெரியாமல் பேசுகிறாங்களான்னு புரியலை. நீங்களே சொல்லுங்கள். இத்தனைக்கும் ஷாஃபி பரம்பில் சொல்கிறாரு, நான் வந்து கேரளாவை சேர்ந்து மட்டும் சொல்லலை, ஆல் ஓவர் இந்தியன்ஸ் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான் இந்த ஏர் டிக்கெட் ஃபேர். இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு எங்கே நடவடிக்கை எடுக்கிறது ஷாஃபி சார்? எல்லாருமே வந்து இல்லைனா இருக்கிற எல்லாமே வந்து ப்ரைவேட்டுக்கு தூக்கி கொடுத்தாச்சு. இனிமேல் வந்து இவங்க கவர்மெண்ட் கண்ட்ரோலில் என்ன இருக்குது? சரி மக்களே, இந்த விஷயத்தில் உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.